ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா புதினா துவையல் தான். இந்த துவையல் பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த துவையலை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் வந்து 1/2 கிலோ அளவு வந்து புதினா வாங்கியிருக்கேன். இந்த புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அடுத்து நான் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 100 கிராம் அளவு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கணும். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இன்கேஸ் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த பருப்பு கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. 50 கிராம் அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா எண்ணெயிலே வந்து வறுபட்டு வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். காரத்துக்கு வந்து 4 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். அடுத்து வந்து ஒரு சுண்டு விரல் சைஸ் அளவு வந்து இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக எடுத்துகிட்டு கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் சேர்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து சேர்க்குறப்போ கொஞ்சம் நிதானமாக சேருங்க. புதினா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினாவில் செஞ்சிங்கன்னா நமக்கு துவையல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ புதினா சேர்த்ததுமே நம்ம மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கணும். ஸோ கருவேப்பிலை இனிஷியலாக சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கொத்தமல்லியை சேர்க்க போகிறேன். ஸோ கொத்தமல்லியை வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணுன்னு அவசியப்படாது. நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை வாஷ் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு நல்லா வந்து வதக்கி விடணும். ஸோ இது நல்லா வந்து வதங்கினா போதும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடணும். அதுக்கு மேலே நம்ம வதக்கணும்னா நமக்கு துவையிலே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து நம்ம 3 நிமிஷம் நல்லா இது வந்து வதக்கி எடுத்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு சேர்க்குறப்ப வந்து கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு தகுந்த போல் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி விடணும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு. நம்ம போடுறப்போ வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. புதினா பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வந்து சுருங்கி போயிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாம் வந்து துவையலில் அரைக்கணுன்றதுக்காக எல்லா புதினாவும் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி கொண்டு வரணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வந்து அரைச்சி கொண்டு வரலாம். இது வந்து மையம் அரைக்கணும்னு அவசியப்படாது. கொரனும் இல்லாமல் மையவும் இல்லாமல் இன்பிட்வீன் ஸ்டேஜில் வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம். இந்த புதினா துவையில் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா எண்ணெயிலே வறுபட்டு வரட்டும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. சிட்டிகளாக வந்து பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இமீடியட்டாக நல்லா வந்து கலந்து விட்டுடணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா துவையில் வந்து இமீடியட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
எதுக்காக நம்ம வந்து தாளிக்கிறோன்னா, இது 2, 3 நாள் வச்சு சாப்பிட போறோம். அதனால தான் நான் வந்து புதினா துவையல வந்து தாளிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க இம்மீடியட்டா சாப்பிட போறீங்கன்னா, தாளிக்க தேவையில்ல. அதேபோல நீங்க வந்து தேங்காய் வேணும்னா, தேங்காவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்தோம்னா, நாள் பட வச்சிருக்க முடியாது. ஸோ, அதனால தான் நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கல. இப்போ புதினா துவையல் வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். ஸோ, ஆல்மோஸ்ட் நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு துவையல்ல. அவ்வளோதாங்க, நமக்கு புதினா துவையலும் தயாராகிடுச்சு. இப்போ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே 2, 3 முறை நல்லா வந்து கலந்து விடுங்க. அவ்வளோதான், புதினா துவையல் வந்து தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தோட இந்த துவையலை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த துவையல் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் புதினா இருக்கிறப்போ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வந்து ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா. அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.